ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு டென் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் ஒரு சின்ன செல்லிங் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் நடந்துட்டுருக்கு. ஸோ ஆனால் இந்த செல்லிங் வந்து ஒரு கரெக்டான செல்லிங்கான்னு கேட்டிங்கன்னா, இன்னும் கொஞ்சம் இறங்குனா கூட நல்லதுதாங்க என்னை பொறுத்த வரைக்கும். மேபி நாளைக்கு இறங்கும்னு தான் எதிர்பார்க்குறேன். கேப் டவுன் ஓப்பனிங் தான் கிடைக்கும்னு எதிர்பார்க்குறேன். ஏன் அப்படி எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, இப்போதைக்கு டவுசோன் அண்ட் நாஸ்டாக் வந்து நல்லா வந்து நெகட்டிவ்ல தான் வந்து உங்களுக்கு மூவ் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ ஐ எம் எக்ஸ்பெக்டிங் சம் செல்லிங் தாங்க. செல் ஆச்சு அப்படின்னா, உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சப்போர்ட் எனக்கு வந்து இப்போ சப்போர்ட் லெவல் எங்கே வரைக்கும் வரணும்னு கேட்குறீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் நாளைக்கு வந்து 23,200 வரைக்கும் வந்துட்டு திரும்ப ஏறுனா கூட ஐ அம் ஹேப்பி தாங்க. ஏன்னா ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கான சைன் தான் அது. அந்த மாரி இறங்கி அதுக்கப்புறம் ஏறணும். அதுக்கப்புறம் இன்னும் இறங்காம இருந்தா போதும். 22,200 வந்து ஒரு க்ரூசியல் சப்போர்ட் லெவல்ங்க. இப்போ மார்க்கெட் வந்து 22,480ல இருக்கு. உங்களுக்கு 400 அப்படிங்கிறது மைனர் சப்போர்ட். என்ன பொறுத்தவரைக்கும் 400ல ஓப்பன் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் நாளைக்கு. ஸோ 23,200 தான் வந்து க்ரூசியல் சப்போர்ட் லெவலுங்க. ட்ரெண்ட் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் அப்பதாங்க கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ வழக்கம் போல ஆ ரெசிஸ்டன்ட் வந்து 23,670 தாங்க. ஓகேங்களா? ஸோ இதான் நிஃப்டியோட லெவல். 23,200 ஒரு இம்பார்ட்டன்ட் லெவலு. ட்ரெண்ட் ரிவர்சலுக்கான லெவல். ஓகேங்களா? ஸோ பேங்க் நிஃப்டி இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஓகே. நல்ல செல்லிங் தான் அவங்களும். ஸோ இவன் வந்து 51,000ங்கிற சப்போர்ட்ல இருக்கான். ஸோ நாளைக்கு செல் ஆனாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. 50,500 வரைக்கும் அவன் ஃபால் ஆனாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? ஒரு நல்ல ஒரு கரெக்ஷன் இருக்கும். 50,500 அப்படிங்கிறது நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவல் ஃபார் பேங்க் நிஃப்டி. ரெசிஸ்டன்ட் வந்து 51,000. ஓகேங்களா? ஐடிலாம் வந்து செல்லே ஆக வேணாங்க. ஏன்னா அவன் ஆல்ரெடி செல்லிங்கில தான் இருக்கான். ஸோ இவன் வந்து மேலே ஏறுனா எனக்கு பிரச்சனை சந்தோஷம் தான். மேலே ஏறணும்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். என்ன பொறுத்தவரைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கான்ல, ஸோ இந்த லெவலோட திரும்புனாலும் ஓகே. இல்ல 36,800 வரைக்கும் வந்துட்டு திரும்புனா கூட எனக்கு ஓகே தாங்க. திரும்பிட்டு வந்து 38,300 தாண்டிருச்சு அப்படின்னா, கண்டிப்பா செம்ம ரெக்கவரி இருக்குங்க ஐடி செக்டார்ல. ஏன்னா செம்ம பேட்டர்ன் பிரேக் அவுட் வேற ஆகும். கண்டிப்பா வந்து 42,000 வரைக்கும் சாலிடா அடிச்சு ஏத்துவான். ஓகேங்களா? ஸோ பார்ப்போம் அவன் ஏத்துனானா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆகணும். பிரேக் அவுட் ஆனா சொல்றேன். ஐடி செக்டார் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. HDFC பேங்க் கொஞ்சம் செல்லிங் இருக்கும். ஏன்னா நல்ல ஒரு அப் போயிருக்கு. ஸோ செல்லிங் ஆனதுல தப்பு இல்ல. இறங்கட்டும். பிரச்சனை இல்ல பார்த்துக்கலாம். சப்போர்ட் லெவல்ல தான் இருக்கு. ஐசிஐசிஐ பேங்க், ரிலையன்ஸ் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஐசிஐசிஐ வாங்க ரிலையன்ஸ் பார்த்துடலாம். ஸோ ரிலையன்ஸ் வந்து பெருசா ஏறலங்க. நல்லா தான் ஏறியிருக்கான். ஏறி, இறங்கி, திரும்ப ஏறி இப்ப இறங்குறான். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் அவன் வந்து 1,295 பிரேக் பண்ணி 1,350லாம் பிரேக் பண்ணான்னா தான் ஒரு நல்ல லெவலுக்கே போவான் அவன். அது வரைக்கும் சைட்வேஸ் தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா, ஒரு லாங் கன்சாலிடேஷன் போன நவம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆனது இப்போ வரைக்கும் ஒரு லாங் கன்சாலிடேஷன் தான் போயிட்டுருக்கு. பெருசு மூவ்மெண்ட் இல்ல. கண்டிப்பா அப்பர்ல உடைச்சானா செம்ம மூவ்மெண்ட் குடுப்பான். ஓகேங்களா? ஓகே, நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்காக யூஸ்ஃபுல் கண்டென்ட் போடுறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமியை இது வரைக்கும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.